வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். ஸ்வீட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். அதை தாண்டி இப்போ நிறைய யோசித்து விதவிதமாக ஸ்வீட் பண்ண ஆரம்பித்தாச்சு எல்லோரும். அந்த வகையில் இன்றைக்கி மாம்பழ கேசரி. இதுக்கு ஒரு பங்கு மாம்பழம் அளவு கூழ் மிக்சியில் அரைச்சி தோலை சீவிட்டு மிக்சியில் அரைச்சி கூழாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு பங்கு கூழுக்கு அரை பங்கு ரவை இருந்தால் போகிறோம். அந்த அரை பங்கு ரவையை நல்லா வறுத்துட்டு அதையும் பொடி பண்ணி பவுடராக எடுத்து வச்சுருக்கோம். ரவையை முழுசாக கண்டிப்பாக போடக்கூடாது. ஏன்னா மாம்பழம் கூழாக இருக்கும், ரவை முழிச்சுன்னு இருக்கும், சேராது ஒன்றுக்கு ஒன்று. ஸோ அதையும் நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பங்கு கூழுக்கு அரை பங்கு ரவை போகும், அதுக்கு மேலே கண்டிப்பாக வேண்டாம். இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கேசரி நம்ம சாதாரண கேசரி காட்டிலையும் அந்த மாம்பழத்தோட சுவை சேரும்போது அந்த ஃப்ளேவர் வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை ஒரு 4-5 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு கடாயில் நல்லா ஒரு குழிக்கரண்டியில் நெய் விட்டுட்டு நட்ஸ் எல்லாம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்கோம். இப்போ ரெண்டையும் பொடி பண்ணி வச்சாச்சு. அந்த நெய்யிலேயே பொடிச்ச ரவையை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துருங்க. பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் பெரட்டிட்டு ஒரு பங்கு, அதாவது மாம்பழ கூழும் ரவையும் சேர்ந்து நமக்கு 1.5 கப் இருக்கு இல்லையா, அப்போ 3 கப்பு அளவுக்கு லிக்விட் தேவைப்படும். இதில் 1 கப்பு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டு வேக வச்சாச்சு. இன்னொரு 1.5 கப் அளவுக்கு பால் விட போகிறோம். இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இப்போ பண்ணும்போது உங்களுக்கு ஜாம் ஆகி வரணும். அந்த மாதிரி உங்களால் கடாயிலே பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் மிக்சியில் போட்டு ஒரு பெரட்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த ஜாம் ஆகிடும். பிகினர்ஸ்க்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழகினவா ஈஸியாக பெரட்டிடுவா. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் மாம்பழக்கூழும் ரவையும் சேர்ந்து ஒரு பங்குன்னா அதுக்கு 1.5 பங்கு சுகர் தேவைப்படும். அதையும் ஆட் பண்ணி நல்லா பெரட்டுங்க. பார்த்தா தெரியும் முதல்ல எவ்வளோ கனமாக இருந்தது, இப்போ லிக்விட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அருமையான சுவையான ஒரு கேசரி இது. 1.5 பங்கு பால் நான் காய்ச்சி எடுத்த பால், கடைசியாக சுகர்லாம் போட்டதுக்கப்புறமா ஃபைனலாக விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. அதுவும் சேர்ந்து நல்லா பெரண்டுக்கும். இதில் அந்த ரவை வேகணும், பச்சை வாடை போகணும். அந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். 1.5 பங்குக்கு நமக்கு 1 பங்கு அளவுக்கு 2 பங்கு அளவுக்கு பாலும் தண்ணியும் சேர்ந்துருந்தால் சரியாக இருக்கும். திரும்ப கொஞ்சம் நெய் விட்டு பெரட்டுங்க. நெய்யெல்லாம் கணக்கு கிடையாது, உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கரண்டி கூட நீங்கள் விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான மாம்பழ கேசரி ரெடி. வித்தியாசமான டேஸ்ட்டோடு இருக்கும். ஒரு 5-6 நாள் கண்டிப்பாக நீங்கள் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டான்னா வித்தியாசமாக ஒரு சுவையில் கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஆற்றுல பண்ணலாம். புதுசாக யோசித்து செய்யும்போது தான் சமையலை ஒரு சுவையை கொடுக்கும். அருமையான கேசரி ரெடி. என்ஜாய் பண்ணுங்க.